ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம கேஷ் ஃப்ளோஸில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது we will discuss it. ஸோ டு ஸ்டார்ட் வித் let us discuss about dividends. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட்ஸ்னால் என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். நம்ம 11th சரி இல்லை பார்ட்னர்ஷிப்லேயும் சரி நம்ம டிவிடெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கரெக்ட்? பிகாஸ் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஆர் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அண்ட் ஓனர்ஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம். ஆனால் கம்பெனியோட ஒரு மேஜர் ஃபீச்சரே என்ன அப்படின்னா கம்பெனி ஹேஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி. அப்போது ஒரு கம்பெனி ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் என்டையராக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சொந்தமாக அப்படின்னா கிடையாது. அப்போது அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது யார் அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுறாங்களோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட் மட்டும் எடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அ டிவிடெண்ட். எப்போ இந்த மாதிரி டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிக்கு ஃபியூச்சரில் இமீடியட்டாக மணியோட நீட் இல்லை, என்கிட்ட கம்பெனியில் எக்ஸஸாக கேஷ் இருக்குது அப்படின்னும் போது ஐ வில் கிவ் த மணி டு த ஷேர் ஹோல்டர்ஸ். இல்லை கம்பெனி வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் பிளான் வச்சுருக்கோம், எனக்கு அதுக்கு நிறைய பணம் தேவை அப்படின்னா அந்த ப்ராஃபிட்ஸை டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. கம்பெனி வில் சேவ் இட் ஃபார் த ஃபியூச்சர் க்ரோத் பர்பஸஸ். ஓகே, ஸோ டிவிடெண்ட்ஸ்குள்ள ஜென்ரலாக ரெண்டு விதமான டிவிடெண்ட்ஸ் வில் பி லுக்கிங் இன் த எக்ஸாம்ஸ். ஒன் இஸ் ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட், அதர் ஒன் இஸ் இன்ட்ரம் டிவிடெண்ட். ஸோ ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட்னா மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் விச் இஸ் லைக் ஏப்ரல் டு மார்ச், ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது ஐ வில் பி நோயிங் வாட் இஸ் த ப்ராஃபிட் தட் த கம்பெனி வில் மேக் இன் திஸ் ஃபினான்ஷியல் இயர். கரெக்டாக? அப்போ எனக்கு ஒரு மார்ச் எண்ட் அப்போ I can understand, okay, this is the amount of profit that my business is making. அப்போ board of directors, அதாவது management என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will propose, assume for an example, so 1000 crores is the profit that the company is making. So அப்போ board of directors என்ன டிசைட் பண்ணுவாங்க, okay, let us distribute 500 crores as a dividend அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபார் அ ஃபினான்ஷியல் இயர், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 2024 மார்ச் 2025 ஃபினான்ஷியல் இயர் March 31st March 2025 முடிஞ்சிடும். அப்போ ஒன்லி ஆன் த க்ளோஸ் ஆஃப் 31st March 2025 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த டிசிஷன் எடுப்பாங்க. அப்போ இவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கான பேமெண்ட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல தான் போகும். கரெக்ட்? அப்போ 31st March 2025 ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடியுது அப்படின்னா அந்த இயருக்கு ப்ரொபோஸ் பண்ண டிவிடெண்ட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரலுக்கு மேலே சே அக்டோபர் ஆர் நவம்பர் 2025 தான் அவங்க அந்த பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ப்ரொபோஸ் டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னோட கான்செப்ட் நான் எங்கே மேஜராக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் தே டிக்ளேர்ட் ஃபார் தி லாஸ்ட் இயர். ஓகே, ஏன் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மை ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி ஆன் த கேஷ் ஃப்ளோ பார்ட். கேஷ் எப்போ வெளில போகுது, கேஷ் எப்போ உள்ள வருது, அந்த பார்ட்டில் தான் மை பிரைமரி ஃபோக்கஸ் இஸ் ஆன். அப்போ லாஸ்ட் இயர்க்கான ப்ரொபோஸ் டிவிடெண்ட் தான் அவங்க இந்த வருஷம் பே பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல வந்து லாஸ்ட் இயர்க்கான ப்ரொபோஸ் டிவிடெண்ட் அண்ட் இந்த இயர்க்கான ப்ரொபோஸ் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் லாஸ்ட் இயர்க்கான ப்ரொபோஸ் டிவிடெண்ட் மட்டும்தான் எடுக்கணும், இந்த கரண்ட் இயர்க்கான ப்ரொபோஸ் டிவிடெண்ட் எடுக்க மாட்டேன். ஓகே, நவ் யூ நோ த ரீசன் ஃபார் இட். இன்ட்ரிம் டிவிடெண்ட் அப்படின்னா மீனிங் என்னன்னா ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு எனக்கு ஒரு செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறமா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல திடீர்னு எனக்கு ஒரு ஹை வேல்யூ ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கும், ஐ வில் பி மேக்கிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், ஓகே இந்த இயரில் எனக்கு ஸோ அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்துடும் பிகாஸ் எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் த மேனேஜ்மெண்ட் வில் டிக்ளேர் அ டிவிடெண்ட் டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு இன் பிட்வீன் டைமில் அவங்க ஒரு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் இன்ட்ரிம் டிவிடெண்ட். ரைட்? ஸோ அப்போ இன்ட்ரிம் டிவிடெண்ட் அப்படின்னு என்ன, நான் மிடில் ஆஃப் த இயரில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். அப்போ மிடில் ஆஃப் த இயர் டிக்ளேர் பண்ணுறேன்னா பிஃபோர் இயர் எண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள ஐ வில் பி பேயிங் இட். ரைட்? ஸோ டிக்ளேர்ட் டியூரிங் மிடில் ஆஃப் த இயர். ஸோ இதுதான் இன்ட்ரிம் டிவிடெண்டோட மீனிங். அப்போ கொஸ்டின்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொபோஸ் டிவிடெண்ட் இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா what are the adjustments that I need to make அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிவிடெண்ட் நான் என்ன சொன்னேன், this is declared out of profit. கரெக்டா? அப்போ நான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல இருக்கிற ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு அமௌண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னும் போது there is a portion of profit which is already distributed to the shareholders. ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற ப்ராஃபிட் மட்டும்தான் என்னுடைய ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட்ல இருக்க போகுது. கரெக்டா? ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னவா இருக்கணும்னா அந்த டிவிடெண்ட்டை நான் ரிவர்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா
அந்த டிவிடெண்ட் இஸ் நத்திங் பட் இந்த இயர்க்கான ப்ராஃபிட். அப்போ இந்த இயர் என்னோட பிஸ்னஸ் எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு amount of dividend distributed should also be taken into account in the profit. கரெக்டா? அப்போ என்னோட இருக்கிற ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல இருக்கிற நெட் ப்ராஃபிட்ல இந்த டிவிடெண்ட் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அப்போ ஆட் பண்ணும்போது மீனிங் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் த whole amount of net profit that the business had generated during the year. Okay, so இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் எங்க போய் கொடுப்பேன் அப்படின்னா, I will be reducing it from financing activity. ஏன் அப்படின்னா, this is a cash outflow. கரெக்டா? பிகாஸ் எனக்கு கேஷ் வெளில போகுது. ஏன் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி? பிகாஸ் ஐ எம் கிவிங் திஸ் டு மை ஷேர் ஹோல்டர்ஸ். தட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஃபினான்சிங் டெசிஷன். அதனால இது நான் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் நான் போய் காமிப்பேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் காமன் ஃபார் போத் ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் இன்டரிம் டிவிடெண்ட். எங்க இந்த டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா, ஃபார் ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் I should be taking the amount for the last year. இந்த வருஷத்துக்கான அமௌண்ட்டை நான் எடுக்கக்கூடாது, லாஸ்ட் இயர்க்கான அமௌண்ட்டை தான் நான் எடுக்கணும். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் ஃப்ரம் an exam perspective. Okay, so next let's move on to the next adjustment, taxations. So generally income tax கான மீனிங் என்ன? நான் earn பண்ற ப்ராஃபிட்ல ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை I'm going to pay it as a tax. அப்போ நான் 31st மார்ச் க்ளோஸராக வரும்போது தான் எனக்கு இந்த இயர் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுவேன்றதே எனக்கு தெரியும். எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுவேன்றது தெரிஞ்சாதான் அதில் நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணுன்றதை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ இந்த இயருக்கு நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணுன்றதை நான் மேக்ஸிமம் 31st மார்ச்க்குள்ளே கண்டுபிடிச்சிதான். பட் இமீடியட்டாக நான் அதை அன்றைக்கே போய் கட்டணுமானா மாட்டேன். ஐ வில் பி பேயிங் இன் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் மாதிரி தான். ஸோ ஒரு இயர்க்கான டேக்ஸை ஐ வில் பி பேயிங் ஒன்லி இன் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். கரெக்ட்? ஆனால் அந்த இயர்க்கான டேக்ஸுக்கான அப்ரூவல் என்ட்ரி ஐ வில் பி பாசிங் இட் ஆன் 31st மார்ச். ஸோ அப்போ டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் there are two parts of it. First is provision of tax for the year. Next is taxes paid during the year. இது ரெண்டும் எப்போவுமே மோஸ்ட்லி ஒன்றா இருக்காது. பட் இதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, either of the number will be given in your adjustment. ஸோ அங்கேருந்து நான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ வேர் டு ஐ ஸ்டார்ட் வித் அப்படின்னா, தேர் வில் பி அ ப்ரொவிஷன் ஆஃப் டேக்ஸ் அப்படின்ட்டு உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட கரண்ட் லைபிலிட்டி கீழே இதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். அப்போது குவிக்காக நான் போய் இதுக்கான லெட்ஜர் நான் இப்போ போட போகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் டேட், particulars and amount. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைபிலிட்டி அக்கௌண்ட். அப்போ அதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, will be on my credit side. And அதோட க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, that will be on the debit side. க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் பேசிக்லி மீனிங் வந்து என்னுடைய பேலன்ஸ் ஷீட்டோட ஓப்பனிங் இயர் அண்ட் க்ளோசிங் இயர். ரைட்? இது ரெண்டுத்தையும் நான் பாப்புலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, either of these two information will be given in my adjustments or the additional informations. Okay, ஜென்ரலாக எங்கெங்க என்ன வரும் அப்படின்னா, இங்கே 2 பேங்க் அப்படின்னு வரும். திஸ் இஸ் நத்திங் பட் taxes paid during the year. அண்ட் இங்கே என்ன வரும்னா, by provision for tax. இது வந்து tax provision for the year. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு நம்பர் will be a balancing figure, இன்னொரு நம்பர் will be given in your additional information. So with that, என்னுடைய இந்த லெட்ஜர் டாலி ஆயிடும். So this is the second step that I will be doing as an adjustment. Okay, so next நம்ம அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் debentures. ஜென்ரல் debentures ரொம்ப ரேரஸ்ட் கேஸ்ல பேங்க் லோன்ஸும் கொடுத்துருப்பாங்க. சரி, இது என்ன ரொம்ப ஈஸியான அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். திங்ஸ் டு பி டேக்கன் கேர் அப்படின்ட்டு இங்கே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஜென்ரலாக என்ன பண்ணுவான், உன்னுடைய ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் சேமாக இருக்காது. there will be a difference. அப்போ அந்த டிஃபரன்ஸ்க்கான ரீசன் either there is an additional issue of debentures or a redemption of debentures. ரைட்? அப்போ அடிஷ்னல் இஷ்யூ ஆனாலும் சரி, ரிடம்ஷன் ஆனாலும் சரி, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் கால்குலேஷன் இம்பேக்ட் ஆகும். கரெக்டா? பர்ஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங்,
இன்ட்ரெஸ்ட் நான் எதில் கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸில் தான் நான் கால்குலேட் பண்ணணும், க்ளோசிங் பேலன்ஸில் பண்ணாதீங்க. ஸோ அப்போ ஓப்பனிங் பேலன்ஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய அமௌண்ட் இன்டூ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இன்டூ 12/12. ஸோ பேசிக்லி 1 full year இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுருவேன். எனக்கு சிம்பிள். இப்போ அடிஷ்னலா நான் ஏதாவது இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னா, அடிஷ்னல் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஏதாவது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கான் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங்ல நான் கண்டுபிடிச்சலாம். என்னோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கண்டுபிடிச்சிருவேன். இன்டூ என்னுடைய ஆஸ் யூஷுவல் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இன்டூ என்னைக்கு நான் இஷ்யூ பண்ணனோ அதுலேருந்து 31st March வரைக்கும் எவ்வளோ மந்த்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ரைட். ஸோ இதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. என்னைக்கு நான் இஷ்யூ பண்ணனோ அதுலேருந்து 31st March வரைக்கும் இருக்கிற பீரியடை நான் எடுக்கணும். ஓகே, டேட் பிட்வீன் டேட் ஆஃப் இஷ்யூ அண்ட் எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ சிமிலர்லி என்னுடைய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன், க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங். ஸோ பேசிக்லி இங்கே அமௌண்ட் வந்து நெகட்டிவ்ல வரும், நாட் அன் இஷ்யூ. ஏன்னா என்னுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வில் பி ஹையர் வென் தேர் இஸ் எ ரிடம்ஷன். பரவாயில்ல. இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் டிவைடட் பை 12. ஸோ இங்கேயுமே நான் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிடம்ஷன் டில் எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் அதுதான் நான் எடுப்பேன். ஓகே, இப்போ எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 1 + 2 - 3. பிகாஸ் இங்கே நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ அந்த மைனஸ் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, this is one way of doing it. Okay, one more way of doing it is என்னுடைய opening balance of debentures into interest percentage into number of months divided number of months till date of redemption divided by 12. இது நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிடம்ஷன் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, ஓப்பனிங் பேலன்ஸ் மைனஸ் ரிடம்ஷன் ஒரு அமௌண்ட் வரும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது க்ளோசிங் பேலன்ஸாக தான் இருக்கும். ஓகே, திஸ் இன்டூ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் டில் எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இந்த இடத்துல நான் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஐ வில் ஆட் தீஸ் போத். ரெண்டு மெத்தட்லையுமே ஆன்சர் சேமாக தான் வரப்போகுது. பட் எந்த மெத்தட் நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் இங்கே என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ வில் ஆட் பேக் டு த நெட் ப்ராஃபிட். இதையும் நான் ஏன் ஆட் பேக் பண்ணுறேன் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் அஜெண்டா என்ன, ஆர் நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அப்போ என்னோட டெய்லி பிஸ்னஸில் என்னோட எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். என்னோட டெய்லி பிஸ்னஸோட ப்ராஃபிட்ஸ்க்கோ என்னோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்க்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் மை ஃபினான்சிங் டிசிஷன். அப்போ என்னோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இந்த டிசிஷனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு இன்க்ளூட் திஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் மை நெட் ப்ராஃபிட். நான் ஏன் அப்போ ஆட் பேக் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட P&L-லேருந்து நான் எடுத்த நெட் ப்ராஃபிட்டில் ஆல்ரெடி இந்த எக்ஸ்பென்ஸை நான் அக்கௌண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ அந்த அக்கௌண்ட் பண்ண எக்ஸ்பென்ஸை இப்போ நான் ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தட் இஸ் த ரீசன் ஐ எம் ஆடிங் பேக் த நெட் ப்ராஃபிட். Second, I will reduce it from financing activity because again this is a cash outflow. I am giving the interest payment to the debenture holders. Okay, so we will move on to the next adjustment: purchase or sale of PP&E or non-current investment. So generally இந்த மாதிரி வந்து அவன் கேட்பான். அப்போ either of that will be a missing figure. Purchase of PP&E இருக்கலாம் இல்ல சேல் ஆஃப் PP&E இருக்கலாம். ஓகே, பர்ச்சேஸ் ஆஃப் PP&E டிவிஷனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இருக்கிறது ஈஸியான வரது தான். பர்ச்சேஸ் ஆஃப் PP&E மிஸ்ஸிங் ஃபிகர் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ் ஆஸ் யூஷுவல் ஐ வில் குவிக்லி கோ அண்ட் ட்ரா மை லெட்ஜர். ஓகே,
ஸோ இங்கே ஜென்ரலாக நான் இது ஒரு அசட் அக்கௌண்ட். ஸோ அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் வரும், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் வரும். ஸோ வெறுமே எனக்கு இந்த 2 இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது, வேறு எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் அ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இதை வந்து மோஸ்ட் ப்ராபப்லி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பான். அப்போ அந்த டெப்ரிசியேஷன் வந்து என்னோட அசட்டை ரெடியூஸ் பண்ணும், கரெக்ட்? ஸோ அப்போ நான் டெப்ரிசியேஷன் அப்படின்னா அசட் கிரெடிட் சைடில் ஒரு அமௌண்ட் போட்டேன் அப்படின்னா there will be a balancing figure in my debit side which is nothing but purchase of my PP&D. Now let us see if the question has given, say, a sale of PP&D. So again I will quickly go and draw a ledger. Okay, so again we'll start with the same balance, opening balance, buy balance, carry it down, closing balance. ஓகே, ஸோ ஜென்ரலாக இப்போ சேல் ஆஃப் PP&D கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு ட்விஸ்டோட கொடுத்துருப்பான். ஓகே, ஸோ தேர் ஆர் 2 terms that we should be aware of, புக் வேல்யூ and ஒன்று சேல் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ ஆஃப் மிஷினரி என்ன, அதை எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போது தேர் வில் பி அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் திஸ் டிரான்சாக்ஷன். அப்போ நான் அதை எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா when my சேல் வேல்யூ is higher than புக் வேல்யூ அப்படின்னா there is a profit. ஸோ அப்போ நான் சேல் வேல்யூ மைனஸ் புக் வேல்யூன்னு பண்ணும்போது என்னோட ஆன்சர் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஐ ஹாவ் அ ப்ராஃபிட், நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ஐ எம் மேக்கிங் அ லாஸ். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன், பை பேங்க் அப்படின்ட்டு என்னுடைய சேல் வேல்யூவை எழுதுவேன். ஓகே, இஃப் இட் இஸ் அ லாஸ் அப்படின்னா பை லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் அப்படின்ட்டு நான் இங்கே எழுதுவேன். இஃப் இட் இஸ் அ ப்ராஃபிட் அப்படின்னா டு கெயின் ஆன் சேல் ஆஃப் அசெட் அப்படின்ட்டு நான் டெபிட் சைடில் எழுதுவேன். ஏன் இங்கே கெயின் சொல்கிறோம், ஏன் அதை லாஸ்ன்னு சொல்கிறோம், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ப்ராஃபிட் அண்ட் கெயின் அப்படின்றது ஐ எம் அஸ்யூமிங் யூ பீப்புள் நோ இட். இஃப் நாட், go and find it out. You can see it in my YouTube channel or my WhatsApp channel. So the balancing figure will again be on the debit side, which is purchase of PP&D. This will be my balancing figure. Okay. ஸோ அப்போது இதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேர் இஸ் அன் ஐட்டம் ஆஃப் டெப்ரிசியேஷன், கரெக்டாக? அதை நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் பி ஆடிங் பேக் டு நெட் ப்ராஃபிட். ஏன்? பிகாஸ் அகெயின் டெப்ரிசியேஷன் ஹேஸ் நோ இம்பேக்ட் ஆன் மை ஆப்ரேஷன். அது ஒரு நான் கேஷ் ஐட்டம், நான் கேஷ் ஃப்ளோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது டெப்ரிசியேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா கெயின் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் PPE or my NCA. If it is a loss, I will add back to the net profit. If it is a gain, I will subtract from my net profit. ஏன் அப்படின்னா அகைன் நம்ம ஒரு P&L பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சோம்னா நான் ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டேன், ஸோ என்னோட ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிட்டேன். இப்போ நான் அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு ஆட் மை லாஸ் பேக் டு ரிவர்ஸ் இட். என்னோட சேல் ஆஃப் PP அண்ட் என்னோட PP நான் சேல் பண்ணி வர லாஸ் ஹேஸ் நோ இம்பாக்ட் ஆன் மை பிஸ்னஸ் ஆப்ரேஷன். டெய்லி நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இன்னைக்கோ ஒரு நாள் நான் செட் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கும் நோ இம்பாக்ட், ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. ஸோ அப்போ அதை நான் ரிவர்ஸ் பண்ணணும். தேர்ட் இஸ் பர்ச்சேஸ் ஆஃப் PP&D. I will show it as a reduce it. So I will reduce it from investing activity because that is a cash outflow. Sale of PP&D, I will add it to the investing activity because that is a cash inflow. இங்க வந்து நான் என்ன வேல்யூ எடுக்கணும்னா சேல் வேல்யூ தான் எடுப்பேன், not my book value. Be careful on this. Okay, now we are done with all the frequent adjustments that we'll be getting from the exam perspective. Okay, thank you. See you in another video. Bye bye.